இந்த முடிவை எடுக்க வேண்டிய திணிக்க வேண்டிய தேவை அவர் வந்து அவருடைய தீர்ப்பை திணிக்கிறது நம்ம மேல. அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவர் வந்து அந்த ஒரு உத்தரவிடுறாரு. அது எப்படி திணிப்பா மாறும்? இப்போ என்னன்னா அந்த அமைப்பு யாருன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல கலவரத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா எல்லா முருகன் கோவில்லையும் நீங்க தீபம் ஏத்துறீங்களா? இந்த இடத்துல மட்டும் தீபம் ஏற்றணுங்கிற அக்கறை ஏன் இந்து மொழிக்கு வருது? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு முருகன் மேல பக்தியும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. ராஜா ஏதாவது காவடி தூக்கியிருக்காரா? இவங்களுக்குலாம் என்ன திடீர்னு முருகன் மேல பக்தி ஒண்ணுமே புரியல. நான் சாமி கும்பிட மாட்டேங்க, ஆனால் எங்க வீட்டுல எல்லாம் சாமி கும்பிட தானே செய்யறாங்க. என் பேரு திருமுருகன் தானே. இங்கே தமிழர்களுடைய பண்பாடும் இஸ்லாமிய பண்பாடும் சேர்ந்த ஒன்று. ஐயருக்கு வேலை கிடையாது. இப்போ ஐயரங்க மணியாட விட்டுருந்தானே ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. இதுக்கு போய் இவ்வளவு மல்லு கட்டுறானுங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு காவிரியில் தண்ணி வரலப்பா, அதுக்குதான் போட முடியும். நாங்க உப்பா சட்டங்களை ஏற்றுக்கொள்றது இல்லை. இப்படி வேணா கேட்டுக்கலாம். உப்பாவிகள் மேலெல்லாம் உப்பா வழக்கு போடுறியே, இவன் மேல இவங்க எல்லாமே மறு இங்கே வச்சிருக்கிறவன் RSS காரன், இங்கே வச்சிருக்கிறவன் BJP காரன், மூக்கில் வச்சிருக்கிறவன் இந்து முன்னணிக்காரன், பின்னாடி வச்சிருக்கிறவன் இந்து மக்கள் கட்சிக்காரன். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே டிக்கெட்டு தான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். கடந்த 2 நாட்களாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரே கலவரமாக நடந்துகிட்டு இருக்கு. 144 தடை உத்தரவை தொடர்ந்து 2 நாளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் வழக்கு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்துத்துவ அமைப்புகள் இது மக்களுக்கு எதிரான ஒரு சதியை இங்கே இருக்கக்கூடிய அரசு செய்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா ஒரு தீர்ப்பு என்பது வந்து எத்தனை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது, எந்த மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது நீதியா அநீதியா நம்ம பார்க்க முடியும். அவருடைய தீர்ப்பு வந்து பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்போ அது வந்து நீதியாக பார்க்க முடியாது, ஒரு தீர்ப்பாகத்தான் பார்க்க முடியும். நீதி இல்லாத தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த இடத்துல இப்போ திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுங்கிற இடத்துல ஏற்றுறாங்க. நாங்கள் திருப்பரங்குன்றம் அந்த பகுதியிலே வாழ்ந்தவங்க, நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். அங்கே தான் ஏற்றுவாங்க, ஏற்றிருக்கிறோம். 100 ஆண்டா அங்கே தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே தான் ஏற்றிருப்பாங்க. அது அந்த சமயங்கள் நம்மளுக்கு ஆவணங்கள் கிடையாது, புகைப்படங்கள் அப்படிலாம் கிடையாது. 100 ஆண்டுகளே ஏற்றுறாங்கன்னா அதான் வழக்கமாக இருந்திருக்கு. அப்போ அது உங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுறதுல எந்த தடையும் இல்லை. இல்லை இந்து முன்னணிக்கு இங்கே தான் ஏற்றணும்னு சொல்கிறதுக்காக எல்லாருமே அங்கே போய் ஏற்றணுமா? அதுக்கு ஒருத்தர் வந்து தீர்ப்பு தந்து நீ அங்கே தான் போய் ஏற்று, இந்த இடம் தான் பண்ணுன்னு சொன்னால் ஒரு இந்து முன்னணிக்கு வேலை பார்க்குறாரா மக்களுக்கு வேலை பார்க்குறான்ற கேள்வி எழுப்ப வருவாங்களே. அதனால தான் அவர் மேலே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுகிறது. ஒரு அமைப்புக்கு சார்பாக வேலை செய்யக்கூடியது, அதுவும் அந்த அமைப்பு கலவரம் செய்யக்கூடிய அமைப்பு, கொலை வழக்கிலே அதோட பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு சாதகமாக ஒரு நீதிபதி வேலை செய்கிறார் என்றால் அல்லது தீர்ப்பு தருகிறார் என்றால் நம்ம கேள்வி எழத்தான் செய்யும். அந்த இடத்துல தான் கேள்வி எழுப்பு. ஆனால் தொடர்ந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறாங்க, 2வது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறாங்க, 3வது போடுறாங்க. இப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்துறாரு. இப்போ ஒரு அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது ஒரு அரசியல் சாசன அமைப்பு. அதிகார வர்க்கம் ஒரு அரசியல் சாசன அமைப்பு, நீதிமன்றம் ஒரு அரசியல் சாசன அமைப்பு. அப்போ வந்து மற்ற இரு அமைப்புகள் என்ன சொல்றாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் நீதிபதி முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்த முடிவை எடுக்க வேண்டிய திணிக்க வேண்டிய தேவை அவர் வந்து அவருடைய தீர்ப்பை திணிக்கிறார் நம்ம மேல. அப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஏற்றணுங்கிறதுக்கான அவசியம் என்ன என்று அவர் விளக்கம் எதுவுமே சொல்லலை. அப்படியான எந்த விதமும் இல்லை. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராகத்தான் இந்த தீர்ப்பு வந்து அவர் வந்து கொடுக்குறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன? எப்போ எங்கே ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்களோ தீபத்தை அங்கே தான் ஏற்றுறது தான் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது, அதுதான் இறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அதை மீறி வழக்கத்தை மீறி வேறு இடத்துல வலிஞ்ச தீர்ப்பு கொடுத்து இந்த இடத்துல செய் அப்படின்னு சொல்லி இவர் திணிக்கிறார். இது எந்த மக்களின் கோரிக்கையும் அல்ல, இந்த அறநிலையத்துறையினுடைய கோரிக்கையும் அல்ல, பக்தர்களினுடைய கோரிக்கையும் அல்ல, அந்த பகுதி மக்களின் கோரிக்கையும் அல்ல, அரசினுடைய கோரிக்கையும் அல்ல, ஒரு அமைப்பினுடைய கோரிக்கை. அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவர் வந்து அந்த ஒரு உத்தரவிடுறாரு. அது எப்படி திணிப்பா மாறும்? இப்போ என்னன்னா அந்த அமைப்பு யாருன்னு பார்க்கணும். இப்போ இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கோயம்புத்தூர்ல கலவரத்தை கொண்டு வந்த அமைப்பு. கோயம்புத்தூரில் 6-7 வருடங்களுக்கு முன்பாக இந்த அமைப்பில் ஒரு இளைஞன் சேர்கிறார்.
சதீஷ்னு ஒரு இளைஞர் சேர்றார். அந்த இளைஞர் இந்த அமைப்பு தவறாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இந்த அமைப்பிலிருந்து வெளியேறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்கிறார். அவர் வயது 20. இந்த கட்சியில் சேர்ந்து விட்டார் என்பதற்காக அவரது அதிகாலையில் அவர் வீட்டுக்குள் நுழைந்து அவர் வெட்டி கொலை செய்கிறார்கள். சரிங்களா? ஓகே. இது இந்து முன் அமைப்பில் பொறுப்பாளர்கள் செய்த பச்சை படுகொலை. மிக மோசமாக 5 பேர் அந்த இளைஞரை வெட்டி கூறாக வெட்டி அவரை கொலை செய்கிறார்கள். அதற்காக அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அமைப்பின் பொறுப்பாளர்கள் இப்பொழுது சிறையில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். இதுபோல கலவர வழக்குகள், இது போன்ற குற்றச் செயல்கள், இது போன்ற ஒரு சமூக விரோத செயல்கள் தான் அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் மீது வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு திருப்பூரில் பிள்ளையார் சதுர்த்தி வரும் பொழுதெல்லாம் கடைகளிடத்தில் கலவரம் செய்து மிரட்டி அங்கே கட்ட பஞ்சாயத்து செய்து பணத்தை பிடுங்குவது வழக்கம். இதுவும் வழக்காக மாறியிருக்கிறது, சம்பவங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல அவர்கள் கோயம்புத்தூரில் செய்திருக்கிறார்கள், அவையும் வழக்குகளாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த அமைப்பு நான் தீபத்தை நான் இங்கே ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுறதுக்கான கோரிக்கைக்கு எந்த தர்க்கமும் கிடையாது. ஏதாவது காரணம் இருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எல்லா முருகன் கோவில்லையும் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களா? இந்த இடத்துல மட்டும் தீபம் ஏற்றணுங்கிற அக்கறை ஏன் இந்து முன்னணிக்கு வருது? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான். இப்போ திருப்பரங்குன்றம் மலை மேலே உச்சியில் நீ தீபம் ஏற்றணும்னு சொல்கிறதுக்கான காரணம் பக்கத்தில் தர்கா இருக்கிறது. உனக்கு தீபம் ஏற்றுறது தான் முக்கியம், முருகனுக்கு நான் வழிபடுறதுக்கு தீபம் ஏற்றுறது முக்கியம்னு நினச்சேன்னா மருதமலையில் ஏற்ற சொல்ல வேண்டியது தானே? மருதமலை மலை தானே, அதுவும் 6 படை வீடு தானே. அங்கே என்னைக்காவது இங்கே ஏற்ற சொல்லியிருக்கானுங்களா? திருத்தணியில் ஏற்ற சொல்லியிருக்கானா? இல்லை. சாமி மலை தான் ஏற்ற சொன்னானா? திருச்செந்தூரில் பக்கத்தில் எங்கேயாவது ஏற்றி வேணுதா சொன்னானா? எங்கேயுமே இல்லாமல் இங்கே மட்டும் என்ன திடீர்னு தீபத்து மேலே அக்கறை வருது? அப்போ இதனோட நோக்கம், ஏற்கனவே தீபம் ஏற்றிருக்கும், உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க, இப்போவும் ஏற்றிருக்கிறாங்க. இது இல்லாமல் தர்கா பக்கத்தில் ஏற்றணும் அப்படின்னா அங்கே முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலம், அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறானே ஒழிய அவனுக்கு முருகன் மேலே பக்தியும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அந்த இடத்துல நீதிபதியின் உத்தரவுக்கு ஏற்ப தமிழக அரசு செயல்படுத்தி இருந்தா, அந்த உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றி இருந்தால் இவ்வளவு கலவரமோ இல்லை இவ்வளவு பிரச்சனையோ வந்திருக்காது. அப்போ கூட நாங்கள் கலவரம் பண்ணல, ஏத்தலையே அப்படின்றதுக்காக எங்களுடைய உரிமையை போய் உட்கார்ந்து போராட்டம் செய்தோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய வாதமா இருக்கு. நான் கேட்குறேன், இந்த இடத்துல ஏன் ஏற்றணும்னு சொல்றது வழக்கம் சொன்னானுங்களா? சொல்லலை. இவனை தான் வழக்கு போட்டானுங்க. இந்த இடத்துல ஏன் ஏற்றணும்னு ஏதாவது சொல்லியிருக்கானுங்களா? இது புனிதமான இடம் ஏதாவது சொன்னானுங்களா? இல்லை இந்த இடத்துல தனி சிறப்புன்னு ஏதாவது சொன்னானுங்களா? திருப்பரங்குன்றம் மலையே அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கானது. ஆமாங்க, யார் வேணாம்னு சொன்னாங்க, யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த திருப்பரங்குன்றம் மலையே உங்களோடதுன்னா நீங்க அங்க போய் குடியிருக்க போறீங்களா என்ன? திருப்பரங்குன்றம் மலையே எங்களோடது அப்படின்னா யாரு திருப்பரங்குன்றம் மலை வேற யாரு? அது அரசுக்கு சொந்தமானது. அது அரசுக்கு சொந்தமான இடம். அது சமணர் மலை. அங்க சமணர் படுகைகள் இருக்கு. சமணர் படுகைகள்லாம் தொடர்ச்சியா நான் பார்த்துருக்கின்றேன், போயிருக்கின்றோம். சரிங்களா? அப்ப இதுல இந்துக்களுக்கே சொந்தம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலையவே உங்களுக்கு உடைச்சி செதுக்கி முருகன் சிலை பண்ண போறாங்களா? இல்லை கோயில் பண்ண போகிறாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? நம்ம என்ன பண்ண போகிறாங்களாம்மா? அப்போ இது ஒரு ஒரு கலவரத்தை செய்ய வேண்டும். அங்கே தர்கா இருக்குங்கிறதுனால பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறானுங்க, வேற ஒரு ஒன்றுமே காரணம் கிடையாது. நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க, தர்கா இந்த இடம் தொந்தரவாக இருக்குது, தர்கா ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லி பிரச்சனை இழுத்து கொண்டு பெருசாக மாற்றணுன்றதான் பண்ணுறாங்க. இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினானுங்கல்ல, பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டினானுங்கல்ல, பாபர் மசூதி இடிச்ச இடத்துல கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பல மீட்டர் தொலைவில், கிலோமீட்டர் தொலைவில் தான் ராமர் கோயில் கட்டுறாங்க. அங்கே ராமர் கோயில் கட்டுறது இங்கேண்டா அடிச்சிங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு இடிக்கணுங்கிற நோக்கம், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. அது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்கணும், தமிழ்நாட்டில் நாங்கள் இடித்து காமிப்போங்கிறதுக்காக அது வேலையை பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையில் தர்கா என்பது தமிழர் வழிபாட்டு முறைகளில் வந்தது. இஸ்லாமிய உங்களுக்கு மதகுருமார்களில் இருக்கக்கூடிய அடக்கத்தலம், மக்களுக்கு உதவி செய்தவர்கள், மக்களுக்கு பங்களிப்பு செய்தவர்களை வணங்குகின்ற முறை தமிழர்களுடைய முறை. நமக்கு இன்றைக்கும் இறந்தவர்கள் வழிபடக்கூடிய முறை நம்மளுக்கு இருக்குதான் செய்யுது. முன்னோர்கள் வழிபடக்கூடிய முறை இருக்குது. அந்த ஒரு முறை தான் தர்கா வழிபட முறை. எந்த தர்கா போனீங்கன்னா இந்துக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? எங்க வீட்லயும் தர்கா வழிபாடு எங்க அம்மாட்ட இருந்தது. அது எல்லாத்துக்கும் வேண்டுதல் உள்ள இடம். ஏன்னா முன்னோர் அங்க இருக்கிற இடம் சொல்லிட்டு. இதே மதுரையில இருக்கக்கூடிய ஒரு தர்கா, வைகை ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய மன்னன் கொடை கொடுத்திருக்கின்றான். அது கல்வெட்டுகளாக இருக்கிறது.
திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு மருதுபாண்டியர்கள் கொடை கொடுத்துருக்கிறார்கள். சரிங்களா? நாகூர் தர்காவிற்கு சரபோஜி அரசர் வந்து மினார் கட்டி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு ஏர்வாடி தர்காவுக்கு சந்தனக்கூடு அமைப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை சார்ந்தவர்கள் தான் அந்த சந்தனக்கூடு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பாரம்பரியத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த சந்தனக்கூடுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறது ஒரு வழக்கம் அது. அப்போ தர்கா வழிபாடு என்பது இங்கே தமிழர்களுடைய பண்பாடும் இஸ்லாமிய பண்பாடும் சேர்ந்த ஒன்று. இதில் சமஸ்கிருத பண்பாட்டுக்கு இடம் கிடையாது. ஐயருக்கு வேலை கிடையாது. இப்போ ஐயரங்க மணியாட விட்டுருந்தானே ஒரு பிரச்சனை இருந்திருக்காது அவங்களுக்கு. இவங்க ஐயரங்க மணியாட்டி இவனுக்கு வந்து நல்லா உண்டியல் குலுக்கி சோறு திங்கிறதுக்கு வழி இருந்ததுன்னா இவனுக்கு இது ஓகேன்னு இருப்பானுங்க. இவனுக்கு அதுக்கு அந்த வருமானம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற பிரச்சனை இவங்களுக்கு. ஐயருங்க போய் உட்கார முடியலையேங்கிறதான் பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு வேற பிரச்சனை கிடையாது. நீங்கள் சர்கா வழிபாட்டில் பெருமளவில் ஈடுபடக்கூடியவர்கள் இஸ்லாமியர் அல்லாத மக்கள் தான் ஈடுபடுறாங்க. இஸ்லாமியர் அல்லாத குடும்பங்கள் தான் அதில் வந்து பெருமளவில் அந்த பண்பாட்டில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அப்போ அதில் வந்து என்னன்னா அதில் வருமானம் இருக்குது, அந்த வருமானத்தை இருக்குன்னு பார்க்குறாங்க, இல்லைன்னா இடிக்கணும்னு பார்க்குறாங்க. ரெண்டு தான் பார்க்குறாங்க. ஓகே, பட் அப்போ ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், தமிழ்நாட்டில் வேற எந்த மலையிலுமே இந்த மாதிரி கோவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தர்காவோ இல்லை ஒரு மசூதியோ இருந்ததே கிடையாதா? ஏன் திருப்பரங்குன்றத்தை மட்டும் டார்கெட்? ஏங்க திருப்பரங்குன்றம் கோவில் முருகன் கோவில் கீழே இருக்குதுங்க, தர்கா மேலே இருக்குது. ஒரே ஊர்ல கோயிலும் ஒரே தெருவில் கோயிலும் மசூதி இல்லையா? இருக்கு, பல இருக்கு. அதனால கேட்குறேன், ஏன் திருப்பரங்குன்றம் மட்டும்? இல்லை, இவனுக்கு திருப்பரங்குன்றல ஆரம்பிக்கிறானுங்க. விட்டிங்கன்னா அப்புறம் அடுத்து தண்டுமாரியம்மன் கோயில்னு ஆரம்பிப்பானுங்க. கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோயில் பக்கத்தில் வந்து இந்த மசூதி இருக்குது, அத்தர் ஜமாத் இருக்குது, நான் அங்கே போய் இடிக்கிறேன்னு சொல்லி உட்காருவானுங்க. இவனுக்கு அதாவது ஊர் நெருக்கமாக வாழ்கிற இடத்துல பக்கத்தில் தானே இருக்கும். அது வேறு எப்படி இருக்க முடியும்? அப்புறம் அதில் போய் நான் இங்கே பக்கத்தில் ஏன் இது இருக்குது, பக்கத்தில் ஏன் அது இருக்குதுன்னு இடிக்க ஆரம்பித்தான்னா யார் கூடதா வாழ்கிறது? இப்போ இவங்க வந்து இந்த கலவரத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த வேலைகளை செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்து முன்னணி இந்த வேலையை செய்யுது, அல்லது இந்த ராம ரவிக்குமார்னு ஒரு நபர் வந்து இந்த வேலையை செய்யல. இவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராடி இருக்காங்களா? இதுக்கு போய் இவ்வளோ மல்லு கட்டுறானுங்களே, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு காவிரியில் தண்ணி வரலப்பா அதுக்கு தான் போராட்டம் பண்ணியிருக்கானுங்களா? இல்லை முல்லை பெரியாரை காப்பாற்றணும் வாப்பான்னு பண்ணியிருக்கானுங்களா? இல்லை தமிழ் மீனவனை அந்நிய நாடு கொலை செய்யுது, எப்படி தமிழ் இந்து தானே, அங்கே மீனவன் செத்து போகிற இந்து இருக்கிறான்ல, அந்த இந்துவை காப்பாற்றுறதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கானுங்களா? நடத்தினது இல்லை. காவிரியில் தண்ணி வந்ததுக்கும் பேசினது இல்லை, மீனவன் செத்ததுக்குமே பேசினது இல்லை, கஜா புயல செத்தவனுக்கும் பேசினது இல்லை. எதுக்குமே பண்ணாத இந்த கும்பல் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது? ஓகே, இதுதான் எங்களோட கேள்வி. ஓகே, அப்போ 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கை மாற்றி இப்படி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் பலரும் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிடையாது, சமீபத்தில் 2014, 16 அந்த காலகட்டத்தில் நடந்த ட்ரையல்லாம் கூட மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கே. அது கன்ஃபியூஷன் இல்லைங்க. 14, 16 யார் இந்த கோரிக்கையை வச்சது? நம்ம கேட்குற இந்த கோரிக்கை யார் வச்சாங்க? முருகன் வச்சாரா? இல்லை முருகன் அம்மாவும் அப்பா வச்சாங்களா? இல்லை முருகன் அண்ணன் சொல்கிறாங்களா, அவர் தான் வச்சாரா? முருகனுடைய அண்ணன் தானே அவர் சொல்லக்கூடிய விநாயகர்னு சொல்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோயிலில் தானேங்க தீபம் ஏற்றுறாங்க, அவங்க அண்ணன் வீட்டில் தானே ஏற்றுறாங்க மேலே. அப்போ அதில் என்ன இவங்களுக்கு பிரச்சனை கேட்குறேன்? முருகனோட அண்ணன் வீட்டில் முருகன்ட்ட இருந்து ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு போன அண்ணனுடைய வீட்டில் தான் தீபத்தை ஏற்றுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ பிள்ளையார் வேணான்றாங்களா? பிள்ளையார் நாங்களும் சொல்கிறோம், பிள்ளையார் வேணான்னு சொல்கிறோம். இப்போ இவங்களும் பிள்ளையார் வேணான்றாங்க. இனி விநாயகர் சதுர்த்தி கும்பிடக்கூடாது அவனுங்க, பண்ணுவாங்களா? பண்ணுவானுங்களா அவனுங்க விநாயகர் சதுர்த்தி வேணான்ட்டு? அது எப்படி சார் பண்ணுவாங்க? இதெல்லாம் போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்துருந்தா இந்த கலவர வேலையெல்லாம் நடந்திருக்காது. ஓகே, ஆனா காவல்துறை செயல்பட்ட விதம் அப்படிங்கிறது இப்போ இல்லைங்க, போன வருஷமே இவங்க முடிச்சு உள்ளதுக்கு போட்டுதானே ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பேசுனா மேல தர்கால வந்து முஸ்லீம்கள் வந்து கறி சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஏங்க அது பலி கொடுக்கறதுங்கிறது முஸ்லீம்கள் எங்கெங்க பலி கொடுக்குற வேலையை செய்வாங்க ஒரு இடத்துல போயிட்டு. தமிழர் பண்பாட்டில் தாங்க பலி கொடுக்கக்கூடிய மரபு இருக்குது. முனியாண்டி கோயிலில் கொடுக்கறது இல்லையா? கருப்பராயன் கோயிலில் கொடுக்கறது இல்லையா? எச் ராஜா கொடுத்துருவாரா? போய் நேர எச் ராஜா இன்னைக்கு அழகு குத்திருக்காரா? எங்கள் வீட்டில் குத்திருக்கிறாங்க. எச் ராஜா ஏதாவது காவடி தூக்கியிருக்காரா? இவங்களுக்குலாம் என்ன திடீர்னு முருகன் மேலே பக்தின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சாமி கும்பிட மாட்டாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட தானே செய்கிறாங்க. என் பேர் திருமுருகன் தானே. எங்கள் வீட்டில் இந்த மரபுகள் நாங்கள் தானே பார்த்துட்டு இவங்கெல்லாம் என்றைக்குமே பார்த்ததே கிடையாதுங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? புரியல எனக்கு. இல்லைங்க, இவங்களுக்கு என்ன திடீர் அக்கறை என்றுதான் கேட்கின்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னப்பா உனக்கு என்னப்பா தெரியுதா? உனக்கு இது என்னன்னே தெரியாது, முருக வழிபாடு என்னன்னே தெரியாது உனக்கு, நீ என்ன திடீர்னு இங்கே உள்ள நுழைக்கிறேன்னா கலவரத்தை உருவாக்குறதுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஊரில் இருந்திருக்கிறோம், அந்த மக்களை பார்த்துருக்கோம், எங்கள் வீட்டில் அந்த வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கு. அதான் சொன்னேன், நான் எனக்கே வந்து மொட்டை அடிச்சது, எனக்கு தங்கச்சிக்கு மொட்டை அடிச்சது, என் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் அவங்களுக்கு மொட்டை அடிச்சது, அவங்க குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, நேர்ந்துக்கிறது,
ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னா அங்கதான் முதல்ல போய் சொல்றது. என் தம்பிக்கு திருமணமே போன ஆண்டு அங்கதான் நடந்தது. திருப்பரங்குன்றம் மலையில தான் போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு திருப்பரங்குன்றம் தான் நடந்தது. அப்ப எங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல நடக்கக்கூடிய பாரம்பரியத்தை பத்தி கோயிலுக்கு சம்பந்தமே இல்லாத இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதான் என்னன்னு கேட்கணும். இல்ல ஆனா ஆரம்பத்துல இந்து முன்னணியினர், இந்து மக்கள் கட்சியினர் இந்த அமைப்புகள் தான் சேர்ந்து இதை தொடங்குறாங்க. பட் இடையில பாஜக வராங்க, மூத்த தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க, மாநில தலைவர் கைது செய்யப்படுறாரு நேற்று அப்படின்னா, அப்ப ஒட்டுமொத்தமாவே அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இவங்க எல்லாமே மறு இங்க வச்சிருக்கிறவன் RSS காரன், இங்க வச்சிருக்கவன் BJP காரன், மூக்குல வச்சிருக்கிறவன் இந்து முன்னணிக்காரன், இங்க பின்னாடி வச்சிருக்கிறவன் இந்து மக்கள் கட்சிக்காரன். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரே டிக்கெட்டுங்க தான் அவனுக்கு. எல்லாம் கலவரம் பண்றதுக்காக வந்த கும்பல்லாம் மாத்தி மாத்தி வச்சுட்டு வேற வேற வேஷம் கட்டிட்டு இருக்கானுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே கலவரம் பண்றது சமூக விரோதிகள் தான். இவன் எல்லாத்துக்கும் குற்ற வழக்கு இருக்குதுங்க. இப்ப எங்களுக்கு வழக்கு இருக்குது, எங்களுக்கு போராட்ட வழக்கு இருக்குது. அவங்க வழக்கு பட்டியல் எடுங்க, எல்லாம் கிரிமினல் வழக்கா இருக்கும். கஞ்சா வித்த வழக்கு இருக்கும், கொலை பண்ண வழக்கு இருக்கும், கொலை முயற்சி வழக்கு இருக்கும், அடிதடி வழக்கு இருக்கும், சாராய வழக்கு இருக்கும், சரி அடுத்தவன் அடிச்சு பிடுங்கின வழக்கு இருக்கும். இந்த மாதிரி வழக்கு தான் அவனுக்கு வச்சிருப்பானுங்க. போராட்ட வழக்குன்னு எதுவுமே இருக்காது. இதுதான் ரெண்டு பேத்துக்கும் உள்ள இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஓகே, மதக்கலவரத்தை தூண்டுற வகையில செயல்படுறாங்க, ஊப்பா சட்டத்துல வந்து இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்ற வாதம் எல்லாம் சரிதானா? இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டி இருக்கா? நாங்க உப்பா சட்டங்களை ஏற்றுக்கொள்றது இல்லை. உப்பா சட்டங்கள் என்பது பொதுவா வந்து ஆளும் கட்சி அப்பாவிகள் மீது போட்டு அவங்களை முடக்குகிறது. இப்படி வேணா கேட்டுக்கலாம். அப்பாவிகள் மேலெல்லாம் உப்பா வழக்கு போடுறியே, இவன் மேல ஏன் போடலான்னு வேணா கேட்கலாம். உப்பா வழக்குங்கிறது தேவையில்லைன்னு சொன்னா எங்களுடைய நிலைப்பாடு. அப்பாவியே ஒண்ணும் இல்லாத ஆளுங்க அவங்க மேல எல்லாம் இது ஏவி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, கலவரம் பண்றானுங்க, பிரச்சனை பண்றானுங்க, இவனுக்கு மேல எல்லாம் ஏன் அந்த வழக்கு ஏவலன்னா அப்ப அந்த வழக்கோட நோக்கம் என்னன்னு தான் நம்ம கேட்கணும். ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க மேல்முறையீடு செய்து. உச்சநீதிமன்றம் டிசம்பர் 12ஆம் தேதி தான் அதை விசாரணைக்கு கொண்டு வரப்படும், அவசர கால வழக்கா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா GR சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவசர வழக்கா எடுத்து விசாரிச்சு தான் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது முரணா இருக்கு அப்படிங்கறத தாண்டி எல்லாருமே வந்து GR சுவாமிநாதன் அவர்கள் மேல ஒரு தனிப்பட்ட தாக்குதலை கொண்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இல்ல GR சுவாமிநாதன் எல்லாத்துக்கும் பயங்கர அன்புங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவர் பண்ணக்கூடிய கலவரம், அவரால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பெருசா மக்கள்கிட்ட போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் GR சுவாமிநாதன் சார் கொஞ்சம் இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும்னு எல்லாருமே வேண்டுகோள் வைக்கிறாங்க. இது தலைவர காரியமான அது. இப்போ இந்த கார்த்தி தீபம் ஏத்தலை, இப்போ என்ன ஆயிடுச்சு நாட்டில்? இதை பிரச்சனை ஆச்சா? அங்க இருக்க இந்துக்களுடைய உணர்வுகள் என்ன உணர்வு? எல்லாரும் தான் இந்து, எல்லாரும் வீடும் தான் இந்து. எங்களுக்கெல்லாம் இல்லாத உணர்வு உங்களுக்கு மட்டும் என்ன வரும்னா உங்க வீட்டில் போய் ஏற்றிக்கோங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? ஏங்க ஒரு மலை மேலே விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றுறது என்னங்க? அடையாளத்துக்கு ஏற்றுறோம். அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, நம்ம சயின்ஸாக பேசுவோங்க. அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, அடையாளத்துக்கு ஏற்றுறாங்க. அது அங்கே தூரத்தில் வர முடியாதான் தூரத்தில் பார்த்து வணங்குறான். இவ்வளோதானே விஷயம், இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு எதுக்கு சொன்னானுங்க? கருவறைக்குலாம் வர வேணாண்டா, நீ அங்கேயே தூரமாக எட்டன்னு பார்த்துட்டு ஓடி போயிடறான்னு சொல்கிறாங்க. அதுதானே சொன்னானுங்க. எதுக்கு மலை ஏற்றுறாங்க? தூரத்தில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு தான், மரியாதை செலுத்துறதுக்கு, வணங்குறதுக்கு. பொழுது சாஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ வீட்டில் 6 மணிக்கு விளக்கேற்றுற வழக்கம் இருக்கா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லை? என்னதுக்கு சொல்கிறாங்க? 6 மணிக்கு இருட்டிடும், விளக்கேற்றினா தான் பூச்சி போட்டு வராமல் பார்க்குறது. சயின்ஸ் அதானங்க. இதே ஊர் முழுக்க லைட்டு போட்டு வச்சுருக்குறாங்களே. வேணா அங்கே வந்து ஏர்வாடி தர்கா பக்கத்தில் நல்ல ஒரு நைட்டு ஒரு விளக்கு வேணால் ஏற்றி வச்சுருக்கோம், நைட்டு முழுக்க எரிய மாதிரி கரண்ட்டு போட்டு ஏற்றி வேணால் வைக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். இதுக்காக போய் இங்கேருந்து எண்ணெய் தூக்கிட்டு போய் அங்கே ஊற்றி அதை எரிக்க, அதுவே முட்டாள்தனம் தான். அது காலம் கடந்து போச்சு, மாறி போச்சு. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பல்பு வைக்கல. இன்னைக்கு தான் எலக்ட்ரிசிட்டி பல்பு எல்லாம் வந்துருச்சே, வைக்க வேண்டியது தானே. சயின்ஸாக பேசினா அது சயின்ஸாக பேசலாங்க. இது தேவையில்லாத ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து தேவையில்லாமல் கலவரத்தை கொண்டு வரதுக்கான வேலைகளை ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. அது நீதிபதி சொன்னா என்ன, ஜனாதிபதி சொன்னா என்ன, பிரதமர் சொன்னானே, யார் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளாக கலவரம் வரக்கூடிய சூழலை அனுமதிக்க முடியாதுங்க. ஓகே, இப்போ ஒருவேளை அந்த உத்தரவை ஏற்று இன்னைக்கு அந்த தீபம் அந்த இடத்துல ஏற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா என்னவா விளைவுகள் இருந்திருக்கு? இவங்களுக்கு அடுத்தடுத்து பஞ்சாயத்து போனாலும் ஊர் முழுக்க வந்து இந்த கோயிலில் மனப்புண்பட்டுருச்சு, அந்த கோயிலில் மசூதி உட்காந்துருக்குது, இந்த கோயிலில் தர்கா இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஊர் முழுக்க கலவரத்தை கரட்டுறதுக்காக இந்த குரங்கு கூட்டம் மாதிரி ஊர் முழுக்க தீபத்தை வச்சுட்டு இருக்குது வேலையா பண்ணுவானுங்க. அந்த தைரியம் இன்னைக்கு கொடுக்க கூடாது. ஒரு மலையோட நின்றுக்காது, அவனுக்கு இதோட நிக்க மாட்டானுங்க. அவனுக்கு 10 ஐட்டம் வச்சிருக்கானு. எப்படி வந்து நான் வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டு அடுத்து தாஜ்மஹால் இடிக்கிறேன்னு கிளம்புறானுங்களோ, அதே மாதிரி ஞான்வாபி மசூதியை வந்து இடிக்கிறேன்னு கிளம்புறானுங்களோ, அதே மாதிரி இங்க ஒவ்வொரு ஊரா கிளம்பி ஊர் முழு கலவரம் பண்றதே வேலை. அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்க, தின்னுட்டு சும்மா இருக்கிறவனுங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல தர்காவுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே வந்து இது குறித்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காம அரசு தனிச்சையா இப்படி ஒரு முடிவெடுத்து தீர்ப்பை செய்யாம இருக்க முடியுமான்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல.
அந்த தர்கா நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு இல்லைங்களா, ம். இதை வந்து மத பிரச்சனையா மாத்திரக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பு இவனுங்களுக்கு கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அப்பா இதெல்லாம் போய் பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இதுக்கு போய் நாங்கள் போய் கருத்து சொல்லிட்டு பேசாம விடுறாங்கல்ல, ம். அந்த பொறுப்பு இவனுக்கு கிடையாது. இவனுக்கு என்னன்னா பிள்ளையார் வேணாம்ப்பா, உச்சி பிள்ளையார் கோயிலில் வேணாம், அதுக்கு மேலே கொண்டு போய் தர்கால ஏற்றுங்கிறானுங்க. விஷயம் அதான் நம்ம கேட்குறப்ப உச்சி பிள்ளையாரே வேண்டான்னு சொல்லு முதல்ல. இப்போ எனக்கு ம். இந்து மணிக்காரன் சொல்லிடுவானா, எனக்கு பிள்ளையாரே வேண்டான்னு சொல்லிட்டோம், ரைட்டு பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடாத, அதை முடிவெடு, அதை முடிவெடு. இவனுக்கு கலவரம் பண்றதாங்க நோக்கம், வேற நல்லவனுலாம் கிடையாது இல்லை இவனுக்கு. ஓகே. 2 விஷயம். ஒண்ணு, ஆளும் கட்சியா இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இல்ல பெரும்பாலான மக்கள்னே கூட எடுத்துப்போமே, ஏன் இப்படியான ஒரு மதத்துவ அரசியலை வந்து பாஜக செய்றாங்க, இல்ல இந்து அமைப்பினர் செய்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் மைனாரிட்டி வாக்க கவர்றதுக்காக திமுகவினுடைய ஒரு சதித்திட்டம் இது. ஏற்றிருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளோ பெரிய கலேபரத்துல கொண்டு வந்து முடிஞ்சிருக்காது அப்படின்ற ஒரு வாதம். இது 2த்துல எது சரியான வாதமா நீங்க பாக்குறீங்க? ஏங்க நாங்க தேர்தலுக்கே போகல, நாங்க ஏன் எதிர்க்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கா? ம். இல்லை இஸ்லாமியர்கள் வந்து இந்த தர்காவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மட்டும் கோரிக்கை வச்சா கேட்டாங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கூட்டம் வந்து ரவுடித்தனமான கூட்டம், கலவரம் பண்ணக்கூடிய கூட்டம், சமூக விரோதிகள். இந்த சமூக விரோதிக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா, அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா, சரிங்களா, பெரிய பிரச்சனையாக நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அமைதி நிலவ முடியாது, தொழில் வளர்ச்சி சாத்தியம் இல்லாமல் போயிடும். இது ஏற்கனவே கோயம்புத்தூரில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். ம். ஒண்ணுமில்லாத பிரச்சனையை பெருசு பண்ணி அதை வந்து கலவரமாக மாற்றி கோயம்புத்தூர் நகரம் 20 ஆண்டுகளாக முடக்கப்பட்டு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி தடை செய்யப்பட்டது, தடைப்பட்டது. இதே மாதிரி ஒரு நெருக்கடி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ம். அதனால் இது வாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைகளை இப்போ நம்ம பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசணும்னா இங்கே ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணுறோம் கிடையாது. ஒரு தேவையற்ற ஒரு கலவரத்தை கொண்டு வருவதற்காக மக்களுக்குள்ளாக பிரிவினை கொண்டு வரக்கூடிய எந்த முயற்சியும் நம்ம எதிர்த்து தான் ஆக வேண்டும். அதில் தான் நம்ம எதிர்க்கிறோம். இதில் வாக்கு வாங்குறோம், வாக்கு வாங்கினா அப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எதிராக போட்டுருவாங்களா என்ன? அப்புறம் பிஜேபி போயிருமா? சரிப்பா, சிறுபான்மை ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போகுதுன்னா பெரும்பான்மை ஓட்டெல்லாம் பிஜேபி போயிருமா? டெபாசிட்டே வாங்காதவன் நான். இப்ப நம்ம மக்கள் தான் சார் நம்ம மக்கள் இல்லைங்க, அதிமுக ஓட்டு தாங்க. நாங்கள் நேரடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரச்சாரத்தில் என்ன எங்களுக்கு தெரியும் லட்சணம் என்னன்னு சொல்லி தெரியும். அதிமுக ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்க முடியாது. போன வருஷம் எம்பி சீட்ல ஜெயிக்கல இல்லை இவனுங்க, ம். இவங்க வந்தானுங்க. அதனால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. இவங்க வேணும்னே பிரச்சனை உருவாக்குறாங்க. ஓகே, நிறைவான கேள்வி. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த இதை விஷயத்தை தொடர்ந்து பொறுத்த எப்படி வரைக்கும் போகும்? இதுவரை கையாண்டதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். இதில் உறுதியாக நின்று இந்த கலவரக்காரர்களுக்கு இடம் கொடுக்காமல், கலவரக்காரர்களை ஆதரிக்கக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் கூட இடம் கொடுக்காமல் நின்றதில் நாங்கள் வரவேற்கிறோம். அதில் நாங்கள் வந்து திமுக நிலைப்பாடு என்பது வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கணும்னு நினைக்கிறோம். ஒன்றே ஒன்று தான் எங்கள் கோரிக்கை, தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை, இது கட்சி சார்பு இல்லாமல் பாருங்கன்னு தான் கேட்குறோம். இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. தமிழர்கள் இடத்துல ஜாதி மதமாக பிரிக்கணுங்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அதனால் இதில் கட்சியில சார்பெல்லாம் பார்க்க வேண்டாம், கட்சியை கடந்து நின்று நம்ம வந்து இதை பேசுவோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, ஆனா மாண்புமை நீதிபதி குறித்து தொடர்ந்து நம்ம விமர்சனம் செய்துக்கிட்டே இருக்கிறது சரியான ஒரு யாருமே நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ம். யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. நீதிபதியாக இருந்தாலும் கடவுள் கிடையாது. நீங்கள் வெகு மக்களுக்கு பலன் வகிக்கக்கூடிய, நலன் வகிக்கக்கூடிய வகையில் தீர்ப்பு இருக்கும் என்றால் வரவேற்கப்படக்கூடியது. வெகு மக்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு இருக்கும் என்றால் அது விமர்சிக்கப்படக்கூடியது. அதில் எந்த தவறுமே கிடையாது. அதுக்கு தண்டனை வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளலாம். தண்டனை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். வெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே சொன்னதுக்கு நக்கீரனை போட்டுருவீங்களா இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துட்டு? அப்புறம் என்ன கடவுளுக்கே எது கேள்வி கேட்கறது ஒரு மரபுன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் இங்கே இவங்களை மாசம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்கு பற்றி கேட்க மாட்டோமா என்ன? அதெல்லாம் கேட்டுருவோம். ஓகே, அப்போ நிச்சயமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து போராடுங்க சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி.